நான் கனடா வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த 4 இயர்ஸ்ல நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. பட் நெறைய பெர்சனல் குரோத்துமே இருந்திருக்கு. அதுதான் நான் இந்த வீடியோல இப்போ உங்ககிட்ட சொல்லப் போறேன். அண்ட் இதுல கடைசி ஒண்ணு வந்து உங்களோட ரொம்பவே கனெக்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஒரு நல்ல கோட் இருக்கு. இன்வெஸ்ட் இன் யுவர்செல்ஃப் பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் எனிதிங் எல்ஸ். இது வந்து எனக்கு ரொம்பவே ரெசனேட் ஆச்சு. பிகாஸ் நான் இந்தியால இருக்கும்போது நான் ஒரு எம்என்சில இருந்தேன் ஃபார் லாஸ்ட் 3 இயர்ஸ். அண்ட் அங்க இருக்கும்போது எனக்கு 9 to 5 தான் ஒர்க். ரொம்ப ஹெக்டிக்காலாம் இருக்காது. அண்ட் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு டிவி ஷோஸ் பிஞ்ச் வாட்ச் பண்றது அண்ட் சாப்பிட்றது, தூங்குறது, இந்த மாதிரி ரொட்டீனாக லைஃப் போயிட்டு இருந்தது. நான் ரொம்ப பெருசாக அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சதே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரி வரீங்கன்னா உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ரெண்ட் எடுத்திருப்பீங்க, கார் பேமெண்ட்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக அப்ராட் வரதுக்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஜாப்ல நீங்கள் ஷார்ப்பாக இல்லைனாட்டி இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் இன் டு டெட். அதனாலே வந்து ஜாப் வந்து ஒன்று சர்வைவ் பண்ணும் அண்ட் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய அப்ஸ்கில் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய பாட்காஸ்ட் கேட்குறது, கோர்சஸ் எடுக்கிறது, இவெண்ட்ஸ் போகிறது அண்ட் கம்யூனிட்டிஸ் ஜாயின் பண்ணுறது. ஸோ லைக் மைண்டட் பீப்புளோட கம்யூனிட்டிஸ் ஜாயின் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி அப்ஸ்கில் பண்ணது எல்லாமே என் கரியரை நல்லாவே பூஸ்ட் பண்ணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போதும் எனக்கு இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போது ரொம்ப ஃபிசிக்கலி ஆக்டிவாக இல்லை. ஸோ ஆஃபீஸ் போகிறது 9 to 5, அப்புறம் வீட்டுக்கு வருது, அப்படியே சில் பண்ணுறது வீட்டிலே. இல்லை வீக்கெண்ட்ஸ் வெளில போகணுன்னா கூட ஏதோ மால் அந்த மாதிரி இன்டோர் ஆக்டிவிட்டீஸாக தான் இருக்கும். நிறைய ஸ்க்ரீன் டைம் இருந்தது. ஏன்னா ஏதோ வீடியோ கேம்ஸ் இல்லை டிவி பார்த்துட்டு இருப்பேன். பட் இப்போ கனடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய க்ரீன் ஸ்பேசஸ் இருக்கும். அண்ட் நிறைய லோக்கல் இவெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி இவெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே நடத்துவாங்க. ஸோ சம்மர் போது உங்களுக்கு நிறைய ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ஸ் இருக்கும். நிறைய லோக்கல் இவெண்ட்ஸ், ஹாலோவீனுக்காக இவெண்ட் இருக்கும், ஈஸ்டருக்கு இவெண்ட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இவெண்ட்ஸ் இருக்கும், கிறிஸ்மஸ்க்கு இவெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வெளில போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் க்ரீனரி வந்து சான்ஸே இல்லை. ரொம்ப நிறைய ட்ரெயில்ஸ் அண்ட் ஹைக்ஸ் இருக்கும் இங்கே. ரொம்ப பியூட்டிஃபுல் சீனரி, லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் இருக்கும் ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய இந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுனால நான் வீட்டில் இருக்கிறத விட வெளியில் இருக்கிறது தான், எஸ்பெஷலி சம்மரில் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அண்ட் ஈவன் வின்டரில் கூட ஸ்கீயிங், ஸ்கேட்டிங்லாம் இருக்குது. நான் பெருசாக பண்ண மாட்டேன். பட் வின்டரில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு கூட நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இங்கே. ஸோ கனடா மூவ் பண்ணிட்டு நான் கொஞ்சம் நல்லா ஃபிசிக்கலி ஆக்டிவாகவே ஆகிட்டேன். என் லைஃப் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற ஆரம்பிச்சிது. ஸோ இந்தியாவில் இருக்கும்போது நம்ம ஃபேமிலி நம்ம பக்கத்துலேயே இருந்தால் கூட சம்டைம்ஸ் வி டேக் தம் ஃபார் கிராண்டட். நம்ம பெருசாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். தட் இஸ் கான்ஷியஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஃபோன் பார்த்துட்டு இருக்கலாம், இல்லாட்டி நம்ம டிவி பார்த்துட்டு இருப்போம். ஸோ நம்ம பெருசாக அவங்களோட பிரச்சனையெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டோம். பட் இங்கே கனடா வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரிஞ்சுது. எவ்வளோ லோன்லியாக சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் அப்படின்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஸோ எவ்ரி டே நான் அட்லீஸ்ட் 1 hour டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் கால் பேசுறதுக்கு நான் டைம் ஒதுக்கிடுவேன் என்னோட டேல. இன்னொரு நல்ல கோட் இருக்கு, லைஃப் பிகின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் யோர் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ நான் ரொம்ப ஷை அண்ட் இன்ட்ரோவர்ட் டைப் ஆஃப் பர்சன். எனக்கு வந்து ஃபியர் ஆஃப் பீங் ஜட்ஜ்ட் இருக்குது. இப்போ மற்றவங்களை நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறது என்னை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் ஒரு புது நாட்டில் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? இங்கே வந்து எல்லாமே நான் தான் பண்ணும். ஸோ ஹவுஸ் தேடுறதுலேருந்து, அந்த ரெண்ட் நெகோஷியேட் பண்ணுறதுலேருந்து, ஜாப் கண்டுபிடிக்கிறது, நெட்ஒர்க் பண்ணுறது, புது ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே நான் தான் பண்ணும். அப்படின்ற போது இந்த மாதிரி விஷயம்லாம் என்னோட ஷெல்ல இருந்து வெளியில வர ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் பேக் நீங்கள் யூடியூப் வீடியோ பண்ணுவீங்கன்னுலாம் சொன்னால் நான் கண்டிப்பாக காமெடி பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். என்னைய மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. உங்களெல்லாம் இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர நானும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சி தான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நான் யூடியூப்பில் வந்து டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். என்னைய பற்றி எனக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சிது. எல்லாருக்குள்ளேயும் இந்த மென்டல் டஃப்னஸ் இருக்குது. இதை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வருது அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ், அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ஸ் தான் நம்மளை ரொம்பவே இந்த பர்சனலாக க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு புது கண்ட்ரிக்கு மூவ் ஆகிறீங்க, இல்லை உங்கள் லைஃப்லேயே சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் வில்லிங்னஸ் டு க்ரோ அண்ட் அடாப்ட் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் எங்கே இருந்தாலும் சக்சீட் ஆவீங்க, என்ன பண்ணாலும் சக்சீட் ஆவீங்க. So just focus on getting 1% better every day. Thank you for watching and அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.